இப்போது தாக்க மாட்டார்கள். நாமும் அங்கே சென்று ஓய்வெடுப்போம் என சொல்ல அந்த கூடாரத்தில் அனைவரும் உணவருந்த இறங்கினர். எசுகைக்கு அவன் எதிரி குழுவிலிருந்து உணவு கொடுக்கப்பட்டது. அவரும் பதிலுக்கு தன் உணவுகளை அவர்களுக்கு கொடுத்தார். எசுகை உணவை அருந்த போகும்போது பாதுகாவலர்கள் அதை தடுத்தனர். அதையும் மீறி எசுகை அந்த உணவை உண்டார். பின் அங்கிருந்து அனைவரும் புறப்பட்டார். தன் கூடாரத்தை நெருங்கும் வேளையில் எசுகையின் கண்கள் இருண்டு குதிரையிலிருந்து கீழே விழ அந்த இடத்திலேயே அவர் உயிர் பிரிந்தது. செங்கிஸ்கானுக்கு தகவல் சென்றது. தகவல் சொல்ல வந்த வீரனை தன் கைகளால் ஓங்கி அடித்தான் செங்கிஸ்கான். அங்கிருந்து குதிரையில் பறந்து வந்தான் செங்கிஸ்கான். செங்கிஸ்கானின் தந்தை எசுகையின் உடல்